இந்த வாரம் தமிழ் டப்பிங்குடன் வெளிவந்திருக்கிற தெலுங்கு படமான கப்புல் ஃப்ரெண்ட்லி படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த படத்தின் ஹீரோவான பார்த்தீங்கன்னா, வில்லேஜ்ல வந்து இன்ஜினியரிங் டிசைனிங் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வந்து சரி இனிமே சென்னைக்கு போய் நம்ம வந்து ஒரு நல்ல வேலைய தேடலாம். அதாவது அவரு சம்மந்தப்பட்ட வேலைய தேடலாம்னு சென்னைக்கு வராரு. ஆனால் இங்க அவருக்கு வேலை கிடைக்காம பார்த்தீங்கன்னா, பைக் டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீரோயின சந்திக்கிறாங்க. ஹீரோயின சந்திச்சும் என்ன ஆகும்? காதல் தான் வரும் அப்படின்னு நினைப்போம்ல. ஆனால் வித்தியாசமான ஒரு சம்பவங்கள வந்து நடக்குது. அதனால இதுல வந்து ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களும் ஐடி கம்பெனில வேலை செய்யறதுக்காக வேலை தேடிட்டு இருக்காங்க. இருவரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரே ரூம்ல தங்குறாங்க. தங்கி அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து தன்னோட லட்சியத்த அதாவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிசைனிங் வேலைக்காக சென்னை வந்தவரும், ஐடி வேலையில எப்படியாவது சாதிக்கணும்னு வந்த அந்த ஹீரோயின் 2 பேருமே வந்து சாதிச்சாங்களா? இல்லையா? அப்படின்றது தான் மீதி கதையே. கேட்கும்போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. படமும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இதுக்கு முக்கிய காரணம் வந்து அஸ்வின் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காப்புல. இது வந்து தமிழுக்கு புதுமுகம்னாலும், அவரே பார்த்தீங்கன்னா, கதை எழுதி இயக்கி நடிச்சிருக்காரு. அதனால தான் அந்த படத்தோட சிறப்பே. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர்பா நடிச்சிருக்காங்க. இது வந்து இன்னொரு படம் பார்க்குற ஃபீலே இல்ல. அந்த அளவுக்கு எதார்த்தமாக பார்த்தீங்கன்னா, ஒன்றி நடிச்சிருக்காங்க. அந்த கதாபாத்திரம் அந்த அளவுக்கு நம்மள பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு கதாபாத்திரம் ஒன்றி இருந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இருவருமே அந்த விஷயங்கள சாதிச்சாங்களா இல்லையான்னு சொல்லும்போது, ஹீரோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜினியரிங் டிசைனிங் வேலையில சாதிச்சுருவாரு. இது முக்கியமாக ஹீரோயின் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன எமோஷனல் சின்ன ஒரு பிரச்சனை வந்து கனெக்ட் ஆகும். அதுலருந்து மீண்டு வந்து திரும்பவும் இருவரும் ஒன்று சேர்ந்தார்களா இல்லையா? அது என்ன பிரச்சனை அப்படின்றது தான் மொத்த கதையே. இது பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும். ஆனால் அந்த இன்டர்வல் பிளாக்கு அப்புறம் ஹீரோயினி நடிப்பு இருக்கு பார்த்தீங்களா, சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. எமோஷனலா அந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருங்க. ஹீரோவும் அவர் தரப்புக்கு சூப்பரா பண்ணியிருந்திருக்காரு. இதுல மியூசிக் டைரக்டரும் பார்த்தீங்கன்னா, அங்க பேக்கிரவுண்ட் மியூசிக்கும் சரி, டெக்னிக்கலா கேமரா ஒர்க்கும் சரி, எடிட்டிங்கும் சரி, பார்த்தீங்கன்னா கிராபிக்ஸ் ஒர்க் சின்ன சின்ன கிராபிக்ஸ் ஒர்க்லாம் இருக்கு. இது எல்லாமே ரொம்ப நேர்த்தியா, பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபீல் குட் மூவி. இப்ப வந்து லவ் வந்து ட்ராக் மாறி போயிட்டு இருக்குது. காலம் மாற மாற லவ் மாறிட்டு இருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஆனால் எதார்த்தமான லவ், உண்மையான லவ் எந்த காலத்திலயும் மாறாது. லவ் ஒண்ணு தான்டா அப்படின்னு சொல்ல வச்ச விஷயங்கள தெள்ள தெளிவாவே ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இதுல வந்து நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து இந்த நம்மாள் வந்திருக்காரு ஒருத்தரு பிரதீப் ரங்கநாதன். ஏன்னா ஒரு செக்ஸுவலான லவ்வே சொல்லிட்டு போவாரு. ஆனா அத மீறி இங்க எதார்த்தமான ஒரு லைஃப் இருக்கு அப்படின்றதெல்லாம், இந்த படத்து மூலியமாக லவ் சாகவில்லப்பா, லவ் மாறலப்பா, லவ் இருக்கு அப்படின்றத உணர்வுபூர்வமா, எமோஷனலாக சூப்பரா பண்ணியிருந்திருக்காங்க. கண்டிப்பா வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். ஏன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டத்துக்கு மேல சாதிக்கணும்னு நெனைப்பாங்க தெரியுங்களா? லவ் பண்ணாலுமே அடுத்து வந்து என்ன ஃபேமிலி, குழந்தைகள் இதெல்லாம் போகணும்னு இருக்குல்ல. இதெல்லாம் வந்து மனதுல வச்சுக்கிட்டு சாதிக்கணும்னு வராங்க பாருங்க. அவங்க லவ் பண்றாங்க பாருங்க. அவங்களுக்கு ஃபேமிலில வந்து கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணா, அவங்க எந்த அளவுக்கு உயரத்துக்கு போவாங்க அப்படின்றதெல்லாம் இந்த படம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு இந்த படத்துல நெறைய எதார்த்தமான சீன்களையும் பார்த்தீங்கன்னா, அ லவ் எந்த அளவுக்கு உண்மையானது இருக்கும் அப்படின்ற விஷயங்களையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு தடவ இல்ல, இந்த படத்த 2, 3 தடவ பார்க்க தோணக்கூடிய ஒரு படம் தான். ஏன்னா கப்புல் ஃப்ரெண்ட்லி. இது வந்து தமிழ்ல டப்பிங் வெளியாகியிருக்குது. இப்போ சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து இந்த படத்த பத்தி பாசிட்டிவான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல கூட்டங்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியா இருக்கிறது. கண்டிப்பா நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்க ஒரு படம் தான் கப்புல் ஃப்ரெண்ட்லி.